Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 4.2ல second question பார்க்க போறோம். 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump if one pump is switched off? So இங்கே 6 பம்ப் மூலிமா வாட்டர் வந்து தண்ணி இறக்கிறாங்க. அதுக்கு 1 hours 30 minutes ஆகுது. ஓகேவா, அந்த குழி வந்து நிரம்புறதுக்கு ஒரு குழி வந்து நிரம்புறதுக்கு 6 பம்ப் வச்சு நம்ம வாட்டரை ஃபில் பண்ணும்போது 1 hour 30 minutes ஆகுது. சரியா? ஸோ இப்போது ஒரு பம்ப் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 5 பம்ப்ஸ் இருக்கும். ஸோ 5 பம்ப்ஸ் வச்சு அந்த குழியை வந்து நிரப்பும் போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி ஏ ரெக்வயர்டு டைம் டேக்கன். நமக்கு ஒரு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அன்னோன் வேல்யூ. அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் டைம் டேக்கன் for water filling the sump. 6 pump take to the hours 1 hour 30 minutes. Okay, இங்கே வந்து 1 hour 30 minutes இருக்கு. 2 யூனிட்டில் வச்சுட்டு நம்ம சம் எடுத்தோம்னா ஆன்சர் கிளியராக வராது. ஸோ எப்போவுமே ஒரு சொல்யூஷனுக்கு எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கணும். ஸோ ஹார்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 hour is equal to 60 minutes இல்லையா? ஸோ ஹார்ஸ்க்கு பதிலாக 60 + 30 அப்படின்னு எழுதிக்கிறோம். 60 30 ஆட் பண்ணும்போது நமக்கு 90 minutes அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 6 பம்ப் வந்து வச்சு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணும்போது நமக்கு 90 minutes தேவைப்படுது. ஸோ இங்கே 1 பம்ப் இஸ் ஸ்விட்ச்டு ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு பம்ப் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 பம்ப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 5 பம்ப்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய வாட்டர் எவ்வளவு, அதை நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸ். ஓகே, இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பம்ப்ஸோடைய கவுண்டிங் இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ டைம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு குழி நிரம்புறதுக்கு 6 பம்பில் தண்ணி நிறைச்சிட்ருக்கோம். அதில் ஒரு பம்ப் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா 5 பம்பில் நிறைக்கும் போது இன்னும் மினிட்ஸ் எக்ஸஸாக தான் ஆகும் இல்லையா? ஸோ ஆஸ் த நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் டிக்ரீசஸ் மீன்ஸ் டைம் டேக்கன் டு ஃபில் த சம்ப் will be increases. So இது டிக்ரீஸ் ஆனதுனால டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு நமக்கு ஃபார்மேட் தெரியும். x1 y1 is equal to x2 y2. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். செகண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ x1 x2 y1 y2 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதை இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம். x1 வந்து 6 இன்ட்டு y1 வந்து 90 minutes இல்லையா? x2 வந்து 5, y2 உடைய வேல்யூ நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். எக்ஸோடைய வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஸோ மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ 6 இன்ட்டு 90 டிவைடட் பை 5னு வரும். மல்டிப்ளைல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது டிவைடாக மாறிடும் இல்லையா? இப்போ 5th டேபிளில் இந்த வேல்யூவை நம்ம க்ராஸ் பண்ணுறோம்னா 1 டைம் 5, இங்கே 1 டைம் 5, ரிமைனிங் 4, 40ன்னு கன்சிடர் பண்ணணும் இல்லையா? 8 5s are 40. ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குது? 6 இன்ட்டு 18 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணலாம். 6 8s are 48, 8 ரிமைனிங் 4, 1 6 are 6, 6 + 4 வந்து நமக்கு 10, 108 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 108. நாம் வேல்யூஸ் வந்து மினிட்ஸில் தான் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ 108 minutes அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு வேல்யூஸ் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா 108 60ஆல் டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணோம்னா ஹவராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே டிவைட் பண்ணலாம். 108 60ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம 10 கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ண முடியாது. 180னா 1 டைம் 60. ஸோ இங்கே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 8 4 அப்படின்னு வரும் இல்லையா? இங்கே வந்து இது வந்து hours, இந்த ரிமைனிங் வந்து நமக்கு மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 1 hour 48 minutes.
ஸோ 5 பம்ப்ஸில் வாட்டர் ஃபில் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 1 hour 48 minutes. Therefore, time taken in minutes. மினிட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 1 hour 48 minutes to fill the water using 5 pumps. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.